ஆன்லைன் ரம்மி கேம்லேருந்து எப்படி நம்ம வெளில வர்றது, அந்த அடிக்ஷன் விட்டு வெளில வர்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன, அதை நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் நம்ம விளையாட்டை விட்டு வெளியில் வந்தால் கூட திரும்பி நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா என்ன செய்யணும் அதையும் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கிறோம்னா அல்காரிதம் பண்ணுற ட்ரிக் என்னங்க, அந்த ட்ரிக்கி அல்காரிதமை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஏன் அது வந்து அடிக்கடி நமக்கு போனஸ் கொடுக்குது, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். மை நேம் இஸ் சக்தி. I'm a counseling psychologist. வாங்க இந்த அடிக்ஷனை ஒரு கை பார்த்துடலாம். ஸோ இந்த ஆன்லைன் அடிக்ஷன், அந்த ரம்மி கேம்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் வேணும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, ஒரு ஜேர்னல் எடுத்துக்கோங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் how much amount of மணி அண்ட் எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதில் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிகிட்டே வாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனி திங். இந்த பிகினிங்கில் நீங்கள் அப்படியே ஸ்டாப்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா நடக்காது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அவேர்னஸ் வர்றதுக்கு ரைட் டவுன் லைக் திஸ். ஒரு 1 வீக் எழுதினதுக்கப்புறம் அந்த ஜேர்னலை திருப்பி பாருங்கள். ஸோ யூ வில் கம் டு நோ தட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி அண்ட் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னு தெரியும் போது யூ வில் பி ஏபிள் டு ஹேவ் தட் அவேர்னஸ். அண்ட் அப்போ நீங்கள் ஒரு டிட்டர்மினேஷனோட கோலை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இது. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இது ஒன்ஸ் நீங்கள் அந்த டிட்டர்மினேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்லோலி ஒரு கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 1 வீக் நான் இப்போ வந்து கேம் விளையாடாமல் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ 1 வீக் ஃபஸ்ட்டு அந்த 1 வீக் பிளானை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சப்போஸ் முடிச்சிட்டிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா ரிவார்ட் யுவர் செல்ஃப். ஸோ ஸ்லோலி இது மாதிரி பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த 1 வீக் விளையாடாமல் இருப்பாங்க. ஆனால் திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வரும், 10,000 rupees போனஸ் வந்திருக்கு அப்படின்னு உடனே லாகின் பண்ணி உள்ளே போயிடுவீங்க. ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து அல்காரிதமோட ட்ரிக். ஆக்சுவலாக இது என்ன பண்ணும், நீங்கள் விளையாட வரல அப்படின்னா உங்களை திரும்ப கூப்பிடும். அப்போ கொஞ்சம் அதிகமாக போனஸை கொடுக்கும். இந்த கேம் என்ன பண்ணும், இந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் உள்ளே போய் விளையாட ஆரம்பிக்கும் போது ஒரு 5 கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 கேம் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. ஆனால் ஒரு கேம், கடைசி கேமை உங்களை ஜெயிக்க வைக்கும். ஏன் அப்படி செய்யும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வரணும். ஓ, அது ஃபேராக தான் நடக்குது, நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், சரியாக விளையாடல, என்கிட்ட தான் எஃபிஷியன்சி கம்மி அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே வரணுங்கிறக்காக ஏதாவது ஒரு கேமில் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரியும் மீதி எல்லா கேம்லேயும் தோக்குற மாதிரியும் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், நீங்கள் எவ்வளோ தூரம் டிபெண்டன்சியில் இருக்கீங்கன்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணும், அது வந்து உங்களை வந்து உங்களோட பிஹேவியர் அப்சர்வ் பண்ணும். எப்படி அப்சர்வ் பண்ணணும்னா, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க. இப்போ அந்த இது தீர்ந்து போச்சுன்னா திருப்பி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் திரும்ப பணத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு தடவை நீங்கள் தோற்று போயிட்டீங்க, எல்லா பணத்தையும் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ டைமில் நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னு அது பார்க்கும். அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வரீங்க, எவ்வளோ குயிக்காக வரீங்க, அதெல்லாம் நோட் பண்ணும். அண்ட் திரும்ப வரும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அது வச்சுட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ளே பண்ணும். ஸோ உங்களை விடவே விடாது, ஆனால் உங்களை ஜெயிக்கவும் விடாது. கடைசி வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட பிளான். ஸோ இதில் நீங்கள் மாட்டிக்க கூடாது அப்படின்னா, அதை விட நாம் ரொம்ப ட்ரிக்கியாக ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இது எல்லா அல்காரிதமும் ஏஐ கூட கொடுத்தாச்சு. அந்த ஏஐக்கு வந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு, பிஹேவியரில் இதெல்லாம் மாடிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கிட்ட நம்ம விளையாடி ஜெயிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அதை ட்ரிக்கியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாம் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுங்கள், எவ்வளோ நாள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். அண்ட் ஸ்பெஷலி இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. முதல்ல அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. திருப்பி உங்களுக்கு விளையாடணும்னு தோணும், அப்போ என்ன பண்ணுங்கள், வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹாபியை நீங்கள் வளர்த்துக்க ட்ரை பண்ணணும். ஒரு தடவை நீங்கள் விளையாடலேருந்து வெளில வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ரிவார்ட் சிஸ்டம் கொடுத்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்கோங்க, அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்துக்கு மூவ் ஆக முடியும். அப்படி இல்லை சக்தி, நான் ஒரு 3 மாதம் நான் தாக்கு பிடிச்சிட்டேன், திருப்பி நான் போகிறேன் அப்படின்னா இட் இஸ் ஓகே. அப்படி போயிட்டு நீங்கள் விளையாடிங்கனாலும் பரவாயில்ல, விளையாடிட்டு திருப்பி நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு தான் வெளில வர முடியும். அண்ட் இந்த ரெக்கவரி ப்ராசஸ் வந்து இட் வில் டேக் டைம். ஏன்னா அந்த விளையாடும் போது கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ், அந்த சக்ஸஸ் வந்து நம்ம ரியாலிட்டி லைஃப்பில் மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை இது வந்து ஒரு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் கேமுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே சக்ஸஸ் கிடைக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. அது அவங்க கண்ட்ரோலில் இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் வை they've been spending so much of time into that. அது ஆன்லைன் ரம்மி கேமாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் எனி கேமாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்க சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க போய் அங்கே விளையாடுறாங்க. ஏன்னா அதில் சக்ஸஸ் கிடைக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு ஹார்மோன், அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும், ஃபீல் குட் ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து அதில் ஜெயிக்கிற ஒரு டைம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, அதே மாதிரி விஷயங்கள்
ரியாலிட்டி லைஃப்பில் எது உங்களுக்கு கொடுக்குதுன்னு பார்த்து அந்த விஷயங்களில் நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் அதே மாதிரி ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு அக்கம்ப்ளிஷ்டு ஃபீல். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த அக்கம்ப்ளிஷ்டு ஃபீலுக்காக இது யார் பண்ணுவாங்கன்னா இந்த என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு எப்போவுமே ஒரு பவர் ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும். தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 ஆம்பிஷியஸாக இருப்பாங்க. ஒரு ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இப்போ என்னெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை. ரொம்ப அமைதியாக கூலாக ஒரு லைஃப்பை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு தான் நினச்சி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். என்ன மாதிரி சில பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க தூக்குறாங்க அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ராசஸை வந்து என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக அவங்க அந்த வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா லைக் கடவுள் கொடுத்த கிஃப்ட் ஒரு செகண்டும் இல்லையா, அதில் நமக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம தங்குறதுக்கு ஓரளவு கொஞ்சம் பணம் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பெரிய அக்கம்ப்ளிஷ்டு ஹாப்பினஸ், பெரிய ஒரு சக்ஸஸ்னால தான் ஹாப்பினஸ் வரணும் அப்படிங்கிறதா இல்லை. டெய்லி அவங்க பண்ணுற சின்ன சின்ன வேலைகளில் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஹாப்பினஸில் டிரைவ் பண்ணிக்குவாங்க. சில பர்சனாலிட்டிஸ் இப்படி இருப்பாங்க. ஆனால் சில பர்சனாலிட்டிஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஜெயிச்சா மட்டும்தான் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ அந்த ஹாப்பினஸை டிரைவ் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணாலும் ஜெயிக்கணும், ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் நம்ம உட்காரணும், இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும், அவ்வளோ ஆம்பிஷியஸாக இருப்பாங்க அவங்க. ஸோ அது சில ட்ரைட் ஆஃப் பர்சனாலிட்டி. அது அவங்கள குறை சொல்ல முடியாது, அந்த பர்சனாலிட்டி ட்ரைட்லேயே இருக்க விஷயங்கள். இப்போ எங்கிட்ட எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இப்படி கூலா இருக்கிறதா பிடிச்சிருக்கு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் அந்த இவ்வளவு டேஸ் ஒர்க் பண்ண மாட்டேன். என்னால இப்படி எனக்கு நினைச்ச நேரத்துல ஒர்க் பண்ணிட்டு இப்படி இருக்கிற லைஃப் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம வாழ்வோம் சில பேர். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவோம், ரொம்ப ஆம்பிஷியஸாக நிறைய பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு கோடியாக பணத்தை சேர்க்கணும்னு ஓடுவோம். அண்ட் இட் இஸ் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனாலிட்டி ட்ரைட் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ஓன் விஷன் மிஷன் அதெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் போகும்போது டெஃபினட்டாக செட்பேக்ஸ் வரும். நீங்கள் திரும்பவும் வந்து அதுக்குள்ளேயே திரும்ப போகிற மாதிரி இருக்கும். கேமை விட்டு எவ்வளோதான் நீங்கள் வெளில வந்தாலும் திரும்ப அது உங்களை உள்ளே கூப்பிடும். உங்களாலே வந்து கம்ப்ளீட்டாக வெளில வர முடியாது. ஒரு 3 மாதம் 6 மாதம் தாக்க விடுவீங்க, திருப்பி உள்ளே போவீங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குதுன்னா என்ன சக்தி பண்ணணும்னா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் நார்மல் கண்ணா அப்படின்னு உங்களை நீங்கள் சொல்லிக்கணும். ஏன்னா ஹியூமன் பீயிங் வந்து நிறைய எரர்ஸ்லாம் வெளில வர முடியாது. ஒரு 3 மாதம் 6 மாதம் தாக்க விடுவீங்க, திருப்பி உள்ளே போவீங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குதுன்னா என்ன சக்தி பண்ணணும்னா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் நார்மல் கண்ணா அப்படின்னு உங்களை நீங்கள் சொல்லிக்கணும். ஏன்னா ஹியூமன் பீயிங் வந்து நிறைய எரர்ஸ்லாம் பண்ணுவோம், தடுமாற்றம் இருக்கும், அது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ரொம்ப ஒரு கிராவிங் ஃபீல் வராது, ஒரு கில்ட் ஃபீல் வராது. போயிட்டு ஒரு நாள் விளையாடிட்டு வெளில வந்துடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணணும். எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்போலாம் நீங்கள் போகிறீங்களோ அதை மெயின்டைன் பண்ணி நோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அதுவும் அதான் பண்ணுது. நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதே நீங்களும் நோட் பண்ணி வைங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு 10 நாள் கழித்து திருப்பி அந்த ஜேர்னலை வந்து திருப்பி கோ த்ரூ பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இவ்வளோ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் பரவாயில்லையே, நான் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இப்போ பரவாயில்ல கொஞ்சம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி, ஒரு 2 நாள் நான் விளையாடாமல் இருக்கணும், 3 நாள் விளையாடாமல் இருக்கணும், ஒரு 4 days ஐ ஷுட் நாட் ப்ளே, ஒரு 5 days ஐ ஷுட் நாட் ப்ளே, 1 week ஐ ஷுட் நாட் ப்ளே, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 10 days ஐ ஷுட் நாட் ப்ளே, இப்படி கொண்டு போயிட்டே இருங்க. அண்ட் ஐ ஷுட் நாட் போடாதீங்க. ஐ ஷுட் நாட் போட்டிங்கன்னா ஒரு ட்ரிகர் வரும் உங்களுக்குள்ள. ஆனால் அவ்வளோ நாள் நான் விளையாடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு வே ஆஃப் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பெட்ஸோட இருங்க, இந்த நேச்சரோட கொஞ்சம் நேரம் அப்படி போங்க. அண்ட் மனிதர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய பாருங்க. கேட்காமே ஓடி போய் ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு ஹார்மோன்ஸ் கிரியேட் ஆகும், ஒரு அழகான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள கிடைக்கும். அந்த ஃபீலை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேமை விட்டுட்டு அந்த பக்கம் போயிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, வாக்கிங் போயிட்டுருக்கீங்க, தாப்பில் யாராவது உங்கள் காம்பவுண்ட் கேட்டுக்குள்ளே உள்ளே வராங்க, நிறைய 2 பேக்கை தூக்கிட்டு வராங்க, தூக்கிட்டு வர முடியாமல். அப்போ ஓடி போய் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு பேக்கை தூக்கிட்டு போய் லிஃப்ட் வரைக்கும் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா இட் வுட் பி நைஸ், ரைட்? தே ஃபீல் குட். அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபீலிங், ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அப்பாடா ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணேன். உங்களை எவ்வளோ தூரம் நீங்கள் கம்பேஷனாக பார்த்துக்கிறீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த கம்பேஷனாக பார்த்துக்கும் போது தான் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். இட்ஸ் a reflection of your kindness is a reflection of how compassionate you are inside அப்படிங்கிறது தான். எல்லாரும் வந்து கைண்டாக இருக்க முடியாது. நமக்குள்ளே நம்ம எவ்வளோ தூரம் கைண்டாக இருக்கிறோமோ, நமக்கு எவ்வளோ தூரம் கம்பேஷனாக இருக்கமோ, தட் இஸ் வாட் வில் ரிஃப்ளெக்டட் இன் அவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் அண்ட் வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னாவே உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கைண்டாக இருந்திருந்தால் தான் முடியும். ஸோ ஸ்டார்ட் டூயிங் லைக் திஸ். கொஞ்சம் கொஞ்சமாக
அதுலேருந்து வெளில வந்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட் வேணும் அப்படின்னா, இதுக்காக ஒர்க் ஷீட் இருக்குது, ஜேர்னல் ஒர்க் ஷீட்டு, இது எப்படி பண்ணணுன்றது வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரப்பி ரிலவெண்ட்டாக உங்களுக்கு டவுட்ஸ் வேணும், சப்போஸ் இவ்வளவும் நான் பண்ணிவிட்டு என்னால் தெரப்பியில் இதுலேருந்து வர முடியல, வெளில வர முடியல சக்தி அப்படின்னா, உங்களுக்கு தெரப்பி சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக நாங்கள் ஆன்லைன் தெரப்பி சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். அதில் எங்களுக்கு உங்களோட கன்வீனியன்ட் டைம்ஸ்க்கும் எங்களோட கன்வீனியன்ட் டைமும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஷெடியூல் பண்ணுவாங்க. ஆன்லைனில் யூ கேன் ஹேவ் த தெரப்பி செஷன். இது ரிலவெண்ட்டாக, அடிக்ஷன் ரிலவெண்ட்டாக உங்கள் குழந்தைங்க சப்போஸ் கேம் அடிக்ஷனில் இருக்காங்க, இல்லை ரொம்ப ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குது அப்படிலாம் நினச்சிங்கன்னா, அதுக்காக தெரப்பி எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை அதுக்காக கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. Thanks a lot. Bye-bye. Take care. Cool.